வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாத். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய வரலாற்றில் ஊழலற்ற ஆட்சி, பிரதமர் மோடி பெருமிதம். ஜெயலலிதா புகழுக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி, முதல்வர் பழனிசாமி குற்றச்சாட்டு. கொடநாடு விவகாரத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், திமுக வலியுறுத்தல். மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி இல்லை, உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம். பொதுப்பிரிவில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் சட்ட முன்வரைவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த சட்ட முன்வரைவு இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பொது பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் 10% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் சட்ட முன்வரைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா ஆட்சியில் சிறிய அளவிலான ஊழல் கூட நடைபெறவில்லை என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தில்லி ராம்லீலா திடலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அளவிலான 2 நாள் மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, ஊழல் இல்லாமல் நாட்டை வழிநடத்த முடியும் என்பதையும் அதன் மூலம் நாடு மாற்றத்தை காணும் என்பதை பாரதிய ஜனதா அரசு நிரூபித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஏழ்மை நிலையால் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் காண முடியாத இளைஞர்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அவசியம் என்றும் குறிப்பிட்டார். 2022ஆம் ஆண்டிற்குள் விவசாயிகளின் வருமானம் 2 மடங்காக உயர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு வருகிறேன் என்றும் குறிப்பிட்டார். मजबूत सरकार चाहता है ताकि व्यवस्था में भ्रष्टाचार को खत्म कर सके। वो मजबूत सरकार चाहते हैं ताकि अपने परिवार का, अपने रिश्तेदारों का भला कर सके। देश मजबूत सरकार चाहता है ताकि सबका साथ, सबका विकास हो सके. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். கொடநாடு குறித்து பொய்யான செய்திகளை வெளியிட்டு வழக்கை திசை திருப்ப சிலர் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தவறான செய்தி வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் குறிப்பிட்டார். அங்கே இருக்கின்ற மாவட்ட எஸ்பி முரளி ரம்பா அவர்கள் புலன் விசாரணை மேற்கொண்டு இவர்கள் மீது வழக்கு பதிவு பெற்று இன்றைக்கு சார்ஜ் ஷீட் போட்டுவிட்டார். 22 முறை நீதிமன்றத்துக்கு போய் ஆஜராகிருக்கிறாங்க. அப்பொழுதெல்லாம் ஏன் சொல்லல? இந்த வழக்கு வருகிற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வர இருக்குது, விசாரணை தொடர் இருக்குது. அப்பொழுது இந்த கேஸை நீத்து போகிற மாதிரி செய்கிறாங்களா, இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இதுக்கு ஏதாவது களங்கம் கற்பிக்கின்ற விதமாக செயல்படுகிறார்களா, பின்புலமாக இருக்கின்றா என்பதையெல்லாம் விசாரணையில் தான் தெரியும் என்பதை தெரிவித்துக் கொண்டேன். கொடநாடு கொள்ளை பற்றி வீடியோ வெளியிட்ட தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ் உள்ளிட்டோர் மீது தமிழக குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுக தொழில்நுட்ப பிரிவு மாநில இணைத் தலைவர் ராஜன் சத்யா அளித்த புகாரின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆவணப்படத்தில் பேட்டியளித்த சயன், மனோஜ் ஆகியோர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை அறிவாலயத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலர் ராசா, RS பாரதி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ராசா, சொத்து குவிப்பு வழக்கில் குறிப்பிடப்பட்ட முக்கியமான சொத்து கொடநாடு பங்களா என்று கூறினார். கொலை கொள்ளையின் போது கொடநாடு பங்களாவில் ஒரு காவலர் கூட இல்லை என்ற கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கில் முதலில் நடந்த சம்பவங்களுடைய கோர்வை, அந்த கோர்வையிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய இன்ஃபரன்ஸ், அதாவது என்ன முடிவுக்கு வரலாம் என்கின்ற அனுமானம், அந்த அனுமானம் மிக முக்கியமான அனுமானம். அந்த அனுமானத்தின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இந்த சம்பவம் நடக்கின்ற போது அந்த கோடநாடு பங்களாவில் என்னென்னவெல்லாம் நடந்தது, எதையெல்லாம் மறைத்தார்கள், இந்த 2 கோணமும் மிக முக்கியமாக இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டும். உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி வழங்கவில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பான ஆய்வு நடத்தி விரிவான திட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காவிரி பிரச்சினை தொடர்பாக அனைத்து மாநிலங்களிடமும் கருத்து கேட்ட பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நீர் பங்கிடப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் மத்திய அரசு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது திட்டத்திற்கு எதிரான தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் யாருக்கும் முதல் மரியாதை வழங்கப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை நியமித்தது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் நடராஜன், ஓய்வு பெற்ற நீதிபதி ராகவன் மற்றும் 3 வழக்கறிஞர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஆலோசனைக் குழுவைச் சேர்ந்த 16 பேர் பங்கேற்றனர். அப்போது நீதிமன்ற உத்தரவுப்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. பேரிகார்ட்ஸு பிடபிள்யூ வந்து ஃபுல்லாக செக் பண்ணி அதனுடைய உறுதித்தன்மையை சரிபார்த்த பின்பு தான் எல்லாரும் அலோவ் பண்ணுவாங்க. யாருக்கும் வந்து அங்கே அந்த இடத்தில் முதல் மரியாதை கிடையாது என்பதை தெளிவாக அனைத்து கமிட்டிகளுக்கும் மற்றும் உள்ள அரசு அலுவலர்களுக்கும் எடுத்துரைக்கப்பட்டது. இது இல்லாமல் இவர்களுக்கு கோஆர்டினேட் பண்ண போலீஸ் தரப்பில் ஒரு ஏடிஎஸ்பி கார்டனும் நம்ம ரெவன்யூ தரப்பில் ஒரு டிஆர்ஓவும் ரெகுலர் டிஆர்ஓவும் அந்த பணியில் இருப்பார்கள் என்று தெரிவித்து வருகிறது. இனி அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். காங்கிரஸ் கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம், அவ்வாறு மதிப்பிட்டால் அது தவறான முடிவாகத்தான் இருக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தலை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு எங்கள் திறமையை வெளிப்படுத்துவோம் எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அதிகாரத்திற்காகவே எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்கின்றன என்று பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் மகா கூட்டணி என்பது ஒரு தலைவரோ ஒரு கொள்கையோ இல்லாத வெவ்வேறான குழுக்கள் இணைந்தது என்றும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்காக மட்டுமே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்றும் அமித் ஷா தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளிலும் பாஜகவை ஆம் ஆத்மி கட்சி வீழ்த்தி வெற்றி பெறும் என தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் பாஜகவுக்கு 10% வாக்குகள் தில்லியில் குறையும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார். பாஜக கூட்டணியில் மதிமுக சேர 1% கூட வாய்ப்பில்லை என்று வைகோ கூறியுள்ளார். வாஜ்பாய் அணுகுமுறைக்கு நேர் எதிராக அறிவிக்கப்படாத சர்வாதிகாரியைப் போல் மோடி செயல்பட்டு வருகிறார் என்றும் வாஜ்பாய் பெயரை உச்சரிக்கும் தகுதியை கூட அவர் இழந்துவிட்டார் என்றும் அவர் தலைமையிலான பாஜகவுடன் நிச்சயமாக மதிமுக கூட்டணி வைக்காது எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வீட்டு வரி 25% குறைப்பு, முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் வீட்டு வரி 25% குறைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மக்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு விலையில்லாத பொருட்களை வழங்குவதை கிரண்பேடி தடுத்து நிறுத்தினால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றார். மேலும் ஆளும் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் வகையில் கிரண்பேடியின் செயல்பாடுகள் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வீட்டு வரியானது 25% குறைத்து உத்தரவிட்டிருக்கிறோம். கிரண்பேடி அம்மையார் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய பொங்கல் பரிசை தடுத்து நிறுத்தினால் அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சேலம் மாவட்டத்தில் 4 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. சேலத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் பேசிய அவர், சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி, கெங்கவல்லி, கூலமேடு, நாகியம்பட்டி ஆகிய இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் விதிமுறைகளை மீறும் மாடுபிடி வீரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த முறை பொதுமக்களும் விழாக்குழுக்களும் மிக ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். அதனால கூட போன வருடம் ஒரு பர்மிஷன் வாங்காத நடந்தக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டுக்கு இந்த முறை ஒழுங்கா பர்மிஷன் வாங்கி நடத்துவதற்காக நம்ம இந்த முறை ஒரு புது ஊருக்கு ஒரு பர்மிஷன் கவர்மெண்ட் ஆர்டர் வழங்கியிருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா யாரும் அனுமதியின்றி ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாது. அவ்வாறு நடந்த பட்சத்தில் கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கும்.
விவேகானந்தரின் 156வது பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரியில் விவேகானந்தர் போல வேடமணிந்து பள்ளி மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். விவேகானந்தர் பிறந்தநாள் மற்றும் இளைஞர் தினத்தை முன்னிட்டு நாகர்கோவிலில் உள்ள பள்ளி ஒன்றில் விவேகானந்தர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் விவேகானந்தர் வேடமணிந்து ஊர்வலமாக வந்த மாணவர்கள் அவரது பாடல்களை பாடினர். இந்த ஊர்வலத்தில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகள் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் வந்திருந்து பானையில் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று உற்சாக ஒலி எழுப்ப கும்மி அடித்து பொங்கலை கொண்டாடினர். சமத்துவ பொங்கலை முன்னிட்டு பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் முயற்சியாக வில்லுப்பாட்டு, இசைப்பாட்டு போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தொடர்ந்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கு கோலப்போட்டி, ஓவிய போட்டி, நடன போட்டி உள்ளிட்டவையும் நடைபெற்றன. பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களோடு சமத்துவ பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் திவ்யா தலைமையில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் 100க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு கல்லூரியில் சுற்றுலா பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தான்தோன்றிமலை பகுதியில் உள்ள அரசு கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிர் கல்லூரி மாணவிகள் பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினர். விழார் பகுதியில் உள்ள மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பொங்கலிட்டு ஆடல் பாடல் என உற்சாகமாக மாணவிகள் பொங்கல் விழாவை கொண்டாடினர். மேலும் கஜா புயலால் பாதித்த விவசாயிகள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று மாணவிகள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவை ஏராளமான மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடினர். சிவகாசியில் உள்ள தனியார் பெண்கள் கல்லூரியில் நடந்த பொங்கல் விழாவில் மாணவிகள் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டனர். பொங்கல் பண்டிகையின் சிறப்பை உணர்த்தும் வகையில் கோலமிட்டும் கும்மி அடித்தும் பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். பின்னர் மாணவிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நம்மளோட தமிழர் பண்பாடை இது பண்ணுற மாதிரி மஞ்சள்லாம் கட்டி கன்னிப்பிள்ளை கரும்பெல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நாங்களாக பொங்க வச்சுருக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து பொங்க வச்சு கொண்டாடுறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுகாதார பொங்கல் விழா வெகு சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. அனைத்து துறைகளின் சார்பில் சுகாதார பொங்கல் விழா மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அனைத்து துறை அலுவலர்களும் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். இதுகுறித்து பேசிய ஆட்சியர் பொன்னையா சமத்துவ பொங்கல் விழாவை அனைத்து துறை அலுவலர்களுடனும் சேர்ந்து கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒன்றே திரண்டு ஒருங்கிணைந்து அந்த விழாவை செயல்படுத்துவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் சேர்ந்து குறிப்பாக காவல்துறையில் எஸ்பி அவங்க எல்லாமே சேர்ந்து நம்ம எப்போவுமே நம்ம மாவட்டத்தில் அனைத்து துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் விதமாக இந்த பொங்கலை அமைத்து கொடுத்த எங்கள் அனைவருக்கும் நன்றி. நாகப்பட்டினத்தில் சுனாமியால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுடன் சமத்துவ பொங்கலிட்டு மாவட்ட ஆட்சியர் பொங்கல் விழாவை கொண்டாடினார். அன்னை சத்யா காப்பகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டார். இதில் சுனாமியால் பெற்றோர்களை இழந்த மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் சமத்துவ பொங்கலிட்டு உற்சாகத்துடன் பொங்கல் விழாவை கொண்டாடினர். இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் முதியோர் இல்லத்தில் உள்ள பலரும் கலந்து கொண்டனர். இங்கே வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு சொல்லியிருக்காங்க. ஜென்ஸுக்கெல்லாம் வேஷ்டி சட்டை, கேர்ள்ஸுக்கெல்லாம் பாவாடை தாவணி அந்த மாதிரி போட்டு நாங்கள் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். எங்கள் ஸ்கூலில் மயிலாட்டம், குயிலாட்டம் எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் பொங்கல் வச்சு எல்லாருக்கும் படைச்சி எல்லாருக்கும் கொடுத்து நல்லா பரிமாறுறோம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்து. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். போதைப் பொருட்களுக்கு எதிராக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் 250க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து தொடங்கிய இந்த பேரணியை தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை தாம்பரத்தில் தொழிலதிபர் ஒருவரிடம் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டிய இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தாம்பரம் அடுத்துள்ள படப்பை சாலையில் இருக்கும் பிரபல துணிக்கடையின் உள்ளே நுழைந்த இளைஞர் ஒருவர் கடை உரிமையாளரிடம் கத்தியை காட்டி பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தமிழகத்தில் 20 லட்சம் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பை இழக்க காரணமாக உள்ள பிளாஸ்டிக் தடையை நீக்க கோரி விருதுநகரில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகிக்க தமிழக அரசு தடை விதித்தது. இந்த தடையால் பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்களின் வாழ்வு அழிந்துவிடும் என்று அவர்கள் கூறினர். தமிழக அரசு பிளாஸ்டிக் தொழிலை வரைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் பிளாஸ்டிக்கிற்கு தடைக்கு 2022ஆம் ஆண்டு வரை கால அவகாசம் தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ முகாமில் இளைஞர்களை உற்சாகப்படுத்தவும் ஆரோக்கியமான வாழ்க்கை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 70வது குடியரசு தினம் மற்றும் ராணுவ தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வெலிங்டன் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் உட்பட ஆண் பெண் என பலர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அரசியல் களத்தில் உலா வரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. தேர்தல் விரைவில் வர இருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவரும் நடிகருமான கமலமானவர் கையில் எடுத்த கிராம விவகாரத்தை சூரிய தலைவர் கையில் எடுத்து கிராமம் தோறும் தொடங்கியுள்ளார். ஆனால் உடன்பிறப்புகளோ கிராம கூட்டத்தை கட்சி கூட்டம் போல நடத்தியதால் அதிருப்தியில் இருக்கிறாராம் தலைவர். கூட்டத்தில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்குமாறு கூறிய நிலையில் பொதுஜனம் அல்லாது கட்சியினர் மட்டுமே கொண்டு கூட்டத்தை ஏற்பாடு செய்ததால் கடுப்பில் இருக்கிறாராம் தலைவர். மேலும் மாவட்டத்தை தொடர்பு கொண்டதுடன் வரும் கூட்டங்களை சரியாக செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறாராம். சூரிய நடிகர் செல்வமான இயக்குனரின் படம் இன்னும் முடியாத நிலையில் மற்றொரு படத்தில் விரைவில் இணைய இருக்கிறாராம். ஏற்கனவே நடிகரை வைத்து இயக்கிய பரபரப்பு இயக்குனருடன் தான் இணைய இருக்கிறாராம். ஏற்கனவே அந்த இயக்குனருடன் ஒரு படத்தின் 3 பாகங்களிலும் நடித்த சூரிய நடிகர் மீண்டும் அவருடன் இணைய இருக்கிறாராம். படத்தின் தயாரிப்பை சூரிய நிறுவனம் ஏற்க இருப்பதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறதாம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி 34 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா போராடி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 34 ரன்கள் வித்தியாசத்தில் போராடி தோல்வியடைந்தது. சிட்னியில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் களமிறங்கிய அந்த அணி 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 288 ரன்கள் எடுத்தனர். 289 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தனர். விராட் கோலி 3 ரன்களிலும் ஷிகர் தவான் 50 ராயுடு அவுட்டான நிலையில் நிதானமாக விளையாடிய ரோஹித் சர்மா சதம் அடித்தார். இருப்பினும் 50 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 254 ரன்களை மட்டுமே எடுத்தது. 34 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை வகிக்கிறது. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்து 1 சவரன் விலை 24,552 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,069 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையை பொறுத்தவரை மாற்றம் எதுவுமின்றி 1 கிராம் 42 ரூபாய் 70 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 42,700 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய வரலாற்றில் பாரதிய ஜனதா ஆட்சியில் சின்னஞ்சிறு ஊழல் கூட நடைபெறவில்லை என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா புகழுக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி என முதல்வர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கொடநாடு விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவுக்கு அனுமதி அளிக்கவில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில்